நீலகிரியில் இலையுதிர் காலம் துவங்கியுள்ளதால் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் வனவிலங்குகளுக்கு பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது என வன ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இலையுதிர் காலம் துவங்கியுள்ளது. இங்குள்ள அடர்ந்த வனப்பகுதிகள் வனவிலங்குகளான யானைகள், காட்டெருமை, புலி, சிறுத்தை புலி, சிங்கவால் குரங்குகள், மான் உள்ளிட்டவை வாழ்ந்து வருகிறது. இலையுதிர் காலம் துவங்கியுள்ள நிலையில் வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் கிராமங்களை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் இன்னும் ஒரு சில மாதங்களில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு வனத்துறை சார்பில் வனப்பகுதிகள் அமைந்துள்ள சாலைகளின் இருபுறமும் வன ஊழியர்கள் தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகம், உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டலம் போன்ற வனப்பகுதிகளில் கடந்த காலங்களில் வனவிலங்குகளுக்காக தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டிகளை புதுப்பிக்கும் பணியிலும் வன ஊழியர்கள் ஈடுபட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வறட்சி காலங்களில் வனவிலங்குகள் கிராம பகுதிகளில் நுழைவது வழக்கமான ஒன்றாக இருப்பதால் பொதுமக்கள், குடியிருப்புகள் மற்றும் கிராம பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகளுக்கு இடையூறு செய்யாமல் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளிக்கவும் வன ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வனவிலங்குகளை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்வார்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வனத்துறைக்கு நீங்க தகவல் கொடுக்கலாம். வனத்துறை இப்ப அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க. அத்துமீறி விறகு பொறுக்கிறதுக்கோ அல்லது மற்ற காரணங்களுக்கோ வனப்பகுதியிலோ அல்லது விடிய காலையில தனியா நடக்கக்கூடிய அந்த விஷயம், இரவு நேரங்களில் விளக்கு, டார்ச் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு போகணும். தனியா போகாம இருக்கக்கூடிய விஷயம் பண்ணிக்கலாம். வனவிலங்குகள் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை தற்காப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை மக்களிடம் தான் இருக்கு. மக்கள் இந்த பொறுப்புணர்ச்சியோடு இருந்தா அப்படின்னாக்கா விபத்துக்கள் அதிகம் இல்லாம தடுக்க முடியும். எனவே வனப்பகுதியை ஒட்டி வாழும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்லக்கூடாது எனவும் அவசிய தேவைக்கு 5 அல்லது 6 பேர் கொண்ட குழுவாக சென்று வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக பொதுமக்கள் இந்த மாதிரி அச்சம் ஏற்படும் சூழலில் வனத்துறையுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வனத்துறையுடன் ஒத்துழைக்க வேண்டும். மேலும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில் வனவிலங்குகள் மனிதர்கள் மோதல்கள் ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும் என்பது பொதுவான கருத்தாக உள்ளது. மனித விலங்கு மோதலை தடுக்க வனத்துறையினர் எடுத்து வரும் இந்த முயற்சிக்கு இயற்கை ஆர்வலர்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீபன்சனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.